السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது ஷஹருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தொடராக நம்மை நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, ரமலானின் எல்லா இரவுகளையும் பகல்களையும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று துஆ செய்து, நாம் நோன்பு இருக்கிறோம். நோன்பு என்பதை வாய்க்கும் வயிற்றுக்கும் ஓய்வு கொடுப்பது என்று மட்டும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உடலின் எல்லா அங்கங்களையும் உள்ளடக்கியதாக நோன்பு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்பி இருக்கிறது. அதனால்தான் வருடத்திலே ஒரு மாதம் எல்லா உறுப்புகளுக்கும் கிட்டத்தட்ட ஓய்வு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த நோன்பை இஸ்லாம் வடிவமைத்திருக்கிறது. சாதாரணமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகை நோன்பை இருப்பார்கள். சில சமுதாயத்திலே உண்ணா நோன்பு என்கிற பெயரில் சாப்பிட மட்டும் செய்ய மாட்டார்கள், தண்ணீர் ஆகாரங்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்கிற கட்டுப்பாடு இருக்கும். இன்னும் சில சமுதாயத்திலே மௌன விரதம் என்கிற பெயரிலே சத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும், சத்தத்தினால் ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புகளில் இருந்தும் அவன் விலகி இருக்க வேண்டும், நோன்பு இருக்கிற நேரத்திலே அவன் பேச மட்டும் கூடாது என்கிற கட்டுப்பாடு இருக்கும். ஆனால் இஸ்லாம் இந்த எல்லா வகையையும் சேர்த்து அடக்கியதாகவே இருக்கிறது. வெறும் வயிற்றுக்கு மட்டும் பட்டினி போடுவதல்ல என்பதை பல வகையிலே நாம் ஏற்கனவே தெரிந்திருக்கிறோம். முதலாவதாக ஐம்புலன்களிலே வெளியே தெரியக்கூடிய 5 வகையான மிக பெரும் செயல்களை செய்யக்கூடிய புலன்களிலே முதலாவதாக கண்ணை எடுத்துக்கொண்டால், கண் செய்யக்கூடிய ஜாலங்கள் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதால் முதலாவதாக கண்ணிற்கு இஸ்லாம் கட்டுப்பாடு விதிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வரியிலே சொன்னார்கள், உங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு பெண்ணை முதலாவதாக எதேச்சையாக பார்த்து விட்டால் அது ரஹ்மத்தான பார்வை. ஒரு பெண்ணை அவர் யார் என்று தெரிவதற்காக தெருவிலே சென்று கொண்டிருக்கும் போது எதேச்சையாக பார்த்து விட்டால், திட்டமிட்டு பார்ப்பதல்ல, எதேச்சையாக பார்த்து விட்டால் அது ரஹ்மத்தான பார்வை. அவள் கடந்து சென்ற பிறகு திரும்பி பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு திரும்பி பார்த்தால் அது ஷைத்தானியத்தனமான பார்வை என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு பார்வைக்கு மிக கடுமையான கட்டுப்பாடுகளை போட்டது இஸ்லாம். பார்வையினால் எவ்வளவு பெரிய நல்ல காரியங்களை செய்ய முடியும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டார்கள். பெற்ற தாயை பார்த்து கொண்டிருப்பதே நன்மையின் ஒரு அங்கமாக இருக்கிறது. ஏனென்றால் அவரின் மூலமாக நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம். அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுன்னா சும்மா உட்காந்து ஒரு டேபிள் சேரை போட்டு உட்காந்து ஏத்தால இன்னொரு சேர்ல அம்மாவை உட்கார வச்சு பார்க்கறதல்ல. அம்மாவை பார்ப்பது என்பதிலே 1008 அர்த்தங்கள் இருக்கிறது. அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்து எப்போதுமே தாயினுடைய கண்ணீரை பார்க்காமல் ஆனந்த கண்ணீரை பார்க்கக்கூடிய மகனாக இருக்க வேண்டும். இதுதான் தாயை பார்த்து கொண்டே இருப்பது என்பதற்கான அர்த்தம். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை பார்த்து கொண்டிருப்பதே நன்மையின் காரியம் என்றார்கள்.
இன்றைக்கு சாதாரணமாக நம்முடைய வீடுகள் வரையிலே சவுதியினுடைய அல் குர்ஆனுல் கரீம் என்கிற ஒரு சேனல் வருகிறது. இந்த சேனலிலே திரும்ப திரும்ப காபாவை மட்டுமே காட்டப்படுகிறது. என்னதான் பிம்பத்தை பார்த்தாலும் அதில் ஏற்படாத ஒரு ஆனந்தம் ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக செல்லக்கூடிய பெருமக்கள் பக்கத்திலே உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டிருக்கும் போது ஏற்படுகிற ஆனந்தத்திற்கு ஈடு இணையாகாது. ஏனென்றால் நேரடியாக பார்ப்பதிலே அவ்வளோ பெரிய பரவசம் ஏற்படும். இதைத்தானே உலகத்தின் அத்தனை மனிதர்களும் முன்னோக்கி அல்லாஹ்வை மனதிலே எண்ணி தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்கிற எண்ணம் அந்த காபாவை பார்க்கும் போதெல்லாம் வரும். காபாவை நிரந்தரமாக பிரிகிற போது இனி ஆயுளில் எப்போது காண்போம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் தென்படும். அந்த அளவிற்கு காபாவை பார்ப்பது நன்மையின் பாலல்ல காரியம். எனவேதான் ஒவ்வொரு தொழுகைகளிலுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே காபாவிற்கு நேராக இருக்கக்கூடிய மெயின் வாசல் அநேகமாக அடைக்கப்பட்டு விடும். ஏனென்றால் அந்த வழியாகத்தான் மனிதர்கள் மொத்தமாக முண்டியடித்துக் கொண்டு செல்வார்கள் என்கிற காரணத்தினால் அந்த அளவிற்கு காபாவை பார்ப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமானதாக கருதினார்கள். 3வதாக குர்ஆனை பார்த்து கொண்டே இருப்பது. அல்லாஹ் அருளிய வேதத்தின் வசனங்களை பார்த்து கொண்டே இருப்பதன் மூலமாக கண்கள் ஒளி பெறுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். இன்னொரு ரகசியம் என்னவென்றால், பார்வை குறைபாடு இருக்கிறவர்கள் என்னுடைய அல்லாஹ்வின் வேதம் இது, இதை பார்க்கிற போது நான் கண் ஒளி பெறுவேன் என்கிற நம்பிக்கையோடு குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்களேயானால் லேசான குறைபாடுகள் எல்லாமே நிச்சயமாக சரியாகிவிடும் என்று அனுபவப்பட்ட அறிஞர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு கண்கள் செய்யக்கூடிய நன்மைகளிலே குர்ஆனை பார்ப்பது அவ்வளவு பெரிய நன்மையாக கருதப்படுகிறது. அதே போன்று கண்களை கொண்டு இந்த உலகத்திலே சாதனை செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே இஸ்லாம் கண்களை கொண்டு நல்ல காரியங்களை மட்டுமே நினைப்பது கூட நோன்பிலே உள்ளதுதான். நோன்பு காலத்திலே காபாவை தவாஃப் செய்வதும் சஅய் செய்வதுமான உம்ராவிற்கு ஹஜ்ஜினுடைய நன்மை இருக்கிறது என்று சொன்னால் அதிலே காபாவை பார்ப்பதிலே மிக முக்கியமான நன்மை இருக்கிறது. ரமலான் மாதத்திலே அதிகம் காபாவை பார்ப்பதிலே கவனம் செலுத்துங்கள் என்கிற கருத்தும் அதிலே இருக்கிறது. அது மாதிரியே குர்ஆன் ஓதுவதை ரமலான் மாதத்திலே அதிகமாக்கியதன் மூலமாக சாதாரண காலத்தில் கண்களால் ஏற்படக்கூடிய நன்மையை விட ரமலான் மாதத்திலே அதிகம் கண்களால் நன்மையை தேடிக்கொள்ளுங்கள் என்கிற கருத்து அதிலே இருக்கிறது. மாற்றமாக கண்களால் செய்யக்கூடிய மோசமான காரியங்களை ரமலானிலே நினைத்து கூட பார்த்து விடாதீர்கள். ரமலானில் நீங்கள் நினைத்து பார்க்காமல் இருக்கக்கூடிய பத்தியத்தின் காரணமாக ரமலான் முடிந்த பிறகும் கூட கண்களை அலைப்பாய விடாதீர்கள் என்கிற கருத்திலே இஸ்லாம் நோன்பினுடைய சட்டங்களை வரையறுத்திருக்கிறது. சாதாரணமாக நாம் பார்க்கிற சரித்திரத்தினுடைய பக்கங்கள் எல்லாம் கண்களால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறது. அப்பாசிய ஹலீஃபா ஹாரூன் ரஷீது மிகப்பெரிய அரசர். அரசருடைய மனைவி ஜுபைதா அம்மையார் கற்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். அரசருடைய கண்களுக்கு மாற்றமாக வேறெந்த கண்ணும் தன் மீது படக்கூடாது என்பதிலே ஒரு இஸ்லாமியத்தினுடைய குல விளக்காக திகழ்ந்தவர் அன்னை ஜுபைதா அம்மையார். அந்த ஜுபைதா ஒரு தடவை திரைகளுக்கு அப்பால் இருந்து குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய அறையில திரைக்கு பின்னால் இருந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். தனிமையில் இருக்கிற காரணத்தினால் தலையிலே துணியை மிக லேசான துணியாக போட்டிருக்கிறார். ஏனென்றால் அது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு வெளியே திரிகிற போதுதான் மிக பயங்கரமாக மற்றவர்களுடைய பார்வையில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் வீட்டிலே தனியாக இருக்கிற போது பெற்ற மகனாக இருந்தாலும் தாயை பார்ப்பதற்கு அனுமதி வாங்கிவிட்டுத்தான் வீட்டுக்குள் செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வீட்டுக்குள்ளே தாய்மார்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்கிற வரையறையை
இஸ்லாம் வகுத்திருக்கிறது. எனவே அந்த அம்மையார் சாதாரணமாக அமர்ந்திருந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது அந்த வழியாக ஒரு வேலைக்காரன் செல்கிறான். அவனுடைய பணிக்காக செல்லக்கூடிய அந்த வேலைக்காரன் அந்த திரைக்கு பக்கத்திலே வந்தவுடனே திரைச்சீலை விலகியதை கவனிக்கிறான். கவனிக்கிறவன் நின்று பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அந்த இடத்தை கடக்கிறான். ஜுபைதா அம்மையார் தன்னை முழுமையாக மறைத்துக் கொண்டு அவனை அழைத்தார்கள். சத்தம் போட்டு அழைத்தார்கள். இங்கே வா என்றார்கள். அவன் வந்து திரைக்கு பின்னால் நின்றான். இந்த இடத்தை நீ கடக்கிற போது ஒரு வினாடி நின்று விட்டு போனாயே, என்னிடத்திலே நீ எதை பார்த்தாய் என்று கேட்டார்கள். ஒண்ணுமே பார்க்கலையேன்னு அவன் பதற ஆரம்பித்தான். ஏனென்றால் அரச குற்றமாகிவிட்டால் தலை சீவப்படும் என்கிற பயம் அவனுக்கு இருந்தது. எனவே நான் ஒன்னத்தையும் பார்க்கலையேன்னு சொன்னான். இல்லை இல்லை, என்னிடத்தில் நீ எதை பார்த்தாய் என்பதை சொல்லாவிட்டால் உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும், சொல்லிவிட்டால் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்றார் அந்த அம்மையார். எனவே ஜுபைதா அம்மாவை பார்த்து அவன் சொன்னான், திரைச்சேலை விலகி இருக்கிறதே என்று லேசாக என்னுடைய கண்களை உள்ளே நோட்டமிட்டேன், உங்களுடைய தலைமுடி என் கண்ணுக்கு தெரிந்தது என்று சொன்னான். அடுத்த நாளிலேயே ஜுபைதா அம்மையார் ஒரு பெண் நாவிதரை அழைத்து வந்து தலையை மொட்டையடித்துக் கொண்டார்கள். ஹாரூன் ரஷீது பாதுஷா கேட்டார், பெண்கள் முட்டையடிப்பது இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, தடை செய்யப்பட்டிருக்கிறதே, நீ ஏன் மொட்டையடித்திருக்கிறாய் என்று கேட்டார். நம்ம சொன்னார்கள், நீங்கள் மட்டும் பார்த்து ரசிக்கக்கூடிய என்னுடைய தலைமுடியை வேற எவனோ ஒருவன் பார்த்து விட்டான் என்கிற குறுகுறுப்பு என்னுடைய மனதிலே இருந்தது, எனவே நான் அந்த தலைமுடியை தற்போதைக்கு வெட்டி எரிந்து விட்டேன் என்று சொன்னார்களாம். அந்த அளவிற்கு கண்களால் பார்க்கக்கூடிய லேசான பார்வை இன்னொருவருடைய மனத்திலே சலனத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதிலே அந்த காலத்தில் இருந்த தாய்மார்கள் எவ்வளவு பெரிய கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை சரித்திரம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. திருட்டு, கொள்ளை, இது மாதிரியான அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிக்கக்கூடிய நிலைகளுக்கு கண்தான் காரணமாக இருக்கிறது. இது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணினால் அதை கொள்ளையடிப்பதற்காக அவன் எதையும் செய்ய தயாராகி விடுகிறான். அதற்கு காரணம் கண்கள். அந்த கண்ணிலே அந்த பொருள் நின்று கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்திலே சத்திரத்திலே 2 பேர் தங்கினாங்க. அந்த காலத்துல லாட்சி எல்லாம் கிடையாது, ஊருக்கு வெளியே சத்திரம் இருக்கும். அந்த சத்திரத்துல வியாபாரிகள் எல்லாம் தங்கிவிட்டு காலையிலே செல்லுகிற போது அந்த சத்திரத்துக்காரனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது வழக்கத்திலே இருந்து வந்த ஒரு காரியம். அதிகமா செலவழிக்கிறவங்களுக்கு விஐபி மரியாதை கிடைக்கும், கொஞ்சமா செலவழிக்கிற ஆளுக்கு சாதாரண மரியாதை கிடைக்கும். இந்த விஐபி மரியாதையை பெற்ற 2 பேர் தங்களுடைய அறையிலே உட்கார்ந்திருக்கிற போது ஒருத்தர் சொன்னாரு, நான் வைர வியாபாரியாக இருக்கிறேன் என அடுத்தவற்றை அறிமுகப்படுத்திக்கிட்டார். அடுத்தவர் சொன்னாரு, நான் ஜவுளி வியாபாரியாக இருக்கிறேன். 2 பேரும் அவங்க வியாபாரத்தை பத்தி பேசும்போது ஒவ்வொரு துணியையும் இந்த ஜவுளி வியாபாரி எடுத்து காட்டிக்கிட்டே இருந்தார். அந்த வைர வியாபாரி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் எடுத்து காட்டிக் கொண்டே இருந்தார். இது ஒவ்வொன்றும் 5 ரூபா பெறும், இது ஒவ்வொன்றும் 10 ரூபாய் பெறும், இது ஒன்னொன்னும் 100 ரூபாய் பெறும் என்று விலை மதிப்பை உயர்த்தி கொண்டே போய் கடைசியா ஒரு கல்லை தூக்கி சொன்னார், இந்த கல்லை நான் வித்துட்டேன்னா வியாபாரத்தை நிறுத்திடுவேன், ஏன்னா இதனுடைய விலை 1 கோடி. இந்த 1 கோடி எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுல 50 லட்சத்தை அந்த கல்லுடையவனுக்கு கொடுத்து விட்டு 50 லட்சத்தை நான் வச்சுக்கிடுவேன், அதுக்கான வியாபாரத்துக்கு தான் ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். இந்த ஜவுளி வியாபாரியினுடைய கண்கள் ஒரு தடவை பெரிதாகி அடங்கி விட்டது. இதை அந்த வைர வியாபாரி பார்த்து விட்டான். இரவு நேரத்தில் இந்த ஜவுளி வியாபாரிக்கு தூக்கமே வரல, எப்படியாவது அந்த வைரத்தை ஆட்டையை போட்டுறணும்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஃபுல்லா தேடினா கிடைக்கல, வெளியே ஃபுல்லா தேடினா கிடைக்கல, தூங்கிட்டான். மறுநாள் காலையில அந்த வைர வியாபாரி வைரத்தை தன்னுடைய பையில இருந்து எடுத்து காட்டினாரு. எப்படிதான் அவர் பைக்கு போச்சுன்னு மறுபடியும் யோசனை பண்ணிட்டு மறுநாளும் தேடினா கிடைக்கல, வெளியே தேடினா கிடைக்கல. 3வது நாள் அந்த வியாபாரி பையில இருந்து அந்த கல்லை எடுத்து காட்டினார். 3வது நாள் சஸ்பென்ஸ் தாங்காம கேட்டா, ஐயா அந்த கல்லை நீ நைட்ல எங்க வச்சிருந்த, அதை மாத்திர சொல்ல, நான் தேடி தேடி பார்த்தா காணமேன்னு சொன்னான். வேற வியாபாரி சொன்னாரா, முதலாவதாக அந்த கல்லை பார்த்த உடனேயும் உன் கண்ணில் ஒரு திருட்டுத்தனம் தெரிஞ்சுது, அதனால நீ தூங்கின உடனே உன் பையிலையே நான் தூக்கி போட்டுருவேன், நீ உலகமெல்லாம் தேடுவ, உன் பையில மட்டும் தேட மாட்ட, அதனால தான் உன் பையிலையே தூக்கி போட்டேன்னு சொன்னார். இது மாதிரி
கண்கள் பார்க்கிற பார்வைதான் மிகப்பெரிய திருட்டுகளுக்கும் காரணமாகிறது என்கிற காரணத்தினால்தான் முதலாவதாக நம்முடைய கண்களை அடக்கி ஆள வேண்டும் என்பதை நோன்பினுடைய பிரதான நோக்கமாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலா புலன்களை அடக்கி நோன்பினுடைய எல்லா பரிமாணங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று